வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அடுத்து செகண்ட் கொஸ்டின், வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து தேர்ட் கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேண்மை. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிகழ்கால பெயரெச்சம். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின், நட என்னும் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, நடந்தவன். ஆறாவது கொஸ்டின், வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றனை கண்டறிக. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் என்ன கீ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு வைத்தால், அப்படி இல்லைன்னா வைத்து, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஏழாவது கொஸ்டின், கூற்று காரணம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. அடுத்து எட்டாவது கொஸ்டின், கூற்று காரணம். இதற்கான ஆப்ஷன் சி வந்து சரியானது. அடுத்து ஒன்பதாவது, பொருந்தாத இணையை கண்டறிக. இந்த கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. இதற்கும் டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்கன்றது நம்ம பார்க்கலாம். அடுத்து பத்தாவது கொஸ்டின், குறில் நெடில் சொற்களுக்குரிய சரியான பொருளை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூட்டம் பொன் என்ற பொருள்ல வரும். அடுத்து 11, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். அடுத்து 12, சந்தி பிழையற்ற தொடரை தேர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அங்கு கண்டேன். இங்க இக்கு சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின், இது வந்து அகர வரிசைப்படியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து சரியானது. 14வது கொஸ்டின், பிழை திருத்துக, கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன், இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்து 15, ஊர் பெயர்களோடு மரபு சொற்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்து 16, இரு பொருள் தருக, தாரணி வந்து சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, பூமி உலகம் என்ற பொருள்ல. அடுத்து 17, மீமிசை ஞாயிறு உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேல் பகுதி. அடுத்து 18, பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஸோ இதில் பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் டி வரும். ஸோ இதில் வியாழம் என்பது வந்து பொருந்தா சொல்லா இருக்கு. அடுத்து 19, நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் 42 இருக்கு. இதில் மற்றவர்கள் சொன்னதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா மொத்தம் 70 இருக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 20, இந்த பாடல் வரியில எதிர்ச்சொல்லை வந்து கேட்குறாங்க. இதில் எதிர்ச்சொல் வந்து உறவோர் மடவம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, உறவோர் மடவம் என்பது இதை சொல்ல. அடுத்து 21, இங்க பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி எந்த வகையானதுன்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆப்ஷன் இங்க சரியா கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுல ஆப்ஷன் சி, முக்கார் புள்ளி என்ற ஆப்ஷன் வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம கீ வந்ததும் பார்த்துக்கலாம். அடுத்து 22, பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சரியா இருக்கிறான வாய்ப்பு இருக்கு. இதுவும் கொஞ்சம் சந்தேகம் தான் இந்த ஆன்சரும். அடுத்து 23, ஒளிமரபு. ஸோ புல் என்பதற்கான ஒளிமரபு வந்து நரலும் என்ற பொருள்ல கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புல்லினங்கள், புறாக்களை வந்து புல்லினங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த புல்லினமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரலும் என்ற சொல்ல கூட குறிக்கலாம். அல்லது இலக்கியத்தில் சிமிழ்க்கும் என்ற பொருள் கூட வருது. ஸோ இந்த ஆன்சரும் வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். அடுத்து 24, பிழையற்ற நிகழ்கால தொடர். இதில் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி, பூமி சுழல்கிறது என்பது வந்து பிழையற்ற நிகழ்கால தொடர். அடுத்து 25, கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்து 26, பிறவினை தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுக்கோட ஆன்சர் ஆப்ஷன் டி, அரசன் மாலை அணிவித்தான் என்பது சரியானது. அடுத்து 27, எவ்வகை வினை என்பதை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, செயபாட்டு வினை செய்வினையாக மாறும்போது என்பது சரியான ஆன்சர். அடுத்து 28, வரலாற்று எழில் வந்து ஒயிட் ஹால், அதுக்கான இணையான சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இணையான சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, பிரிட்டானிய அரசு அலுவலகம் என்பது சரியானது. அடுத்து 29, இணையான தமிழ் சொல் வந்து கண்டறிய கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியாக பொருந்தும். அடுத்து 30, புவியல்ல அட்வான்ஸ் இந்த சொல்லுக்குரிய இணையான கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கடற்கரை இயக்கம் என்ற பொருள்ல வரும். அடுத்து 31, பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியாக பொருந்தும். அடுத்து 31, பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டாக இருக்கும். அடுத்து 32, கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. வெட்டேரன். ஸோ இதற்கு இணையான தமிழ் சொல் வந்து திறனாளர் என்ற பொருளில் வரும். வெட்டேரன் அப்படின்னா திறனாளர் என்ற பொருளில் வரும். அடுத்து 33,
கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பனியாறு என்ற பொருளில் வரும். கிளேசியர் என்பது பனியாறு என்ற பொருளை குறிக்கும். அடுத்து 34 தனிமரம் காடாதல் இயல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நட்பை பெருக்குதல் என்ற பொருளை வரும். அடுத்து 35 இந்த குறள் உணர்த்தும் பழமொழியை வந்து என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 36 மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து 37 மரபு தொடர் வந்து தேர்ந்தெடுத்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். அடுத்து 38 உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. அடுத்து 39 இதுல உயிர் சுற்றின் என்பது என்ன பொருள்ல வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி நகைச்சுற்று என்ற பொருள்ல குறிக்கும். அடுத்து 40 பொறுத்துக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 41 அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி போற்றுதல் என்பது சரியான ஆன்சர். அடுத்து 42 தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எந்த மொழியோட சொல்லுன்னு கேட்குறாங்க. இது வந்து பிரெஞ்சு மொழியோட சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 43 சரியான இணை. இதில் சரியான இணை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது முடியரசன் வீரகாவியம் என்பது சரி. இதுக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. அடுத்து 44 பூட்கை என்ற சொல்லின் பொருள். பூட்கை அப்படின்னா குறிக்கோள். ஆன்சர் சி. அடுத்து 45 உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இளங்குமரனார். இளங்குமரனார் என்பது ஆன்சர். அடுத்து 46 கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கண்ணெழுத்துக்கள் என்பது வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 47 ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எதுன்னு கேட்குறாங்க. இதில் ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் கண்டங்கத்திரி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியானது. அடுத்து 48 பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்கிறாங்க. தூற்றின் கண் தூவிய வித்து இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னா திரிக்கடுகம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து 49 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. ஆன்சர் ஏ சரியானது. அடுத்து 50 சரியான தொடரை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் என்பது சரியானது. அடுத்து 51 அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. இதில் தகுதியான் என்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி பொறுமை. பி என்பது இதோடைய ஆன்சர். அடுத்து 52 தொடரமைக்க. விரித்தது இதோடைய சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 53 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. அடுத்து 54 இங்க ஆப்ஷன்ல 4 சொற்கள் கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதுல தமிழ் சொல் உடுக்கை. ஆப்ஷன் டி என்பது ஆன்சர். அடுத்து 55 ஸோ இங்க பிறமொழி சொற்கள் கலந்துள்ளதை வந்து கொடுத்திருக்காங்க. இதோடைய ஆன்சர் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்து 56 ஸோ 56 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெயர் எச்சங்களின் வகையறிந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். அடுத்து 57 வழக்கம் என்ற சொல்லின் வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதோடைய வேர் சொல் ஆப்ஷன் ஏ ஓல் என்ற பொருளில் வரும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 58 பொறுத்துக. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். கூற்று காரணம். ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து இதுக்குடைய ஆன்சர். கூற்று சரி காரணம் தவறு. அடுத்து 60 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் சரி. அடுத்து 60 பொறுத்துக. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது இதோடைய சரியான ஆன்சர். இதை யானை தந்தம் அதை வந்து நம்ம மறுப்புன்னு விறகு தந்திரம். மருகன் அப்படின்னா வழி வந்தோன் என்ற பொருள்ல வரும். சீரடி என்பது சிறிய அடி. ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 62 பொறுத்துக. ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பி என்பது சரியான ஆன்சர். அடுத்து 63 சேர்த்து எழுதுக. பலா பிளஸ் அருமை. ஸோ இதோடைய ஆன்சர் பலா அருமை என்ற பொருளில் தான் வரும். அடுத்து 64 பிரித்து எழுதுக. கங்கௌகம் என்பது பிரிச்சா கங்கு பிளஸ் ஓகம் என்ற பொருள்ல வரும். அடுத்து 65 கோரல் கொள்ளுதல். இந்த பொருள் தரக்கூடிய சொற்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுதல் என்ற சொல் வந்து இந்த பொருளை கொடுக்கும். ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 66 பறவை பூ நீக்கம் அழிவு
இந்த பொருளை தரும் ஓர் எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பறவை பூ அப்படின்றது வந்து வி என்ற பொருளில் வரும். நீக்கம் அழிவுன்றது வந்து அந்த பொருளை குறிக்குதான்னு தெரியல. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பியாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 67 நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கூறுபவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நீரவர். நீரவர் என்ற பெயரால் அழைக்கப்படுவாங்க. அடுத்து 68 குதிர்தல், இதுக்கு இணையான வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குடியமர்தல். குடியமர்தல் என்பது குதிர்தல் என்று அழைக்கப்படும். 69 எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு என்பது சரியான ஆன்சர். அடுத்தது 70 பொருத்தமானதை தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருத்தமானது மலை என்ற சொல்லுக்கு பொருத்தமானது எதுனா ஆப்ஷன் ஏல வெற்பு சிலம்பு பொறுப்பு இதெல்லாம் வந்து மலை என்ற பொருளை குறிக்கும். அடுத்து 71 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க்க. இங்கே களி மற்றும் களி என்ற சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கழித்தல் கழித்தல் என்ற பொருளை குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 72 அரைப்புள்ளி அமையும் இடங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி. 73 ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். அடுத்து 74 பொறுத்துக. ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து இதோடைய ஆன்சர். அடுத்து 75 புல்லின் உருவை கண்டறி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் புற்கள் அந்த துளிர் விடக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம தளிர் இளம் தளிர் அந்த மாதிரி சொல்லுவோம். அதே போல் ஓலையும் வந்து தளிர் என்ற பொருளில் குறிப்பிடக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் தளிர் என்ற பொருளில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 76 அக்ரிணை தொடரை கண்டறிக. ஸோ இதில் அக்ரிணை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தன என்பது இதோடைய ஆன்சர். 77 ஒருமைப்பன்மை பழையறிந்து சரியான தொடரைதல். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. 78 கீழ் காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிய. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி அம்ம வாலி என்பது இதோடைய ஆன்சர். அடுத்து 79 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடுத்து 80 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. ஸோ விஷுவல் ஸ்கேனர் என்பதுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி காட்சி உணர்தல் அப்படின்றத தான் வரணும். ஸ்கேனர் என்பதை வந்து வருடின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டீப்பாக வந்து மொழிபெயர்ப்பு செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதோடைய ஆன்சர் என்னன்ட்டு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து 81 பொறியியலில் ஆங்கரேஜ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆங்கர்ன்றது அந்த கப்பலில் நங்கூரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஊன்றுதலை என்ற பொருளில் வரும். அடுத்து 82 மோனோபோலி கண்ட்ரோல். இதோடைய தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தனி வல்லாமை கட்டுப்பாடு. அடுத்து 83 பொறுத்துக. ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 84 இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து ஆன்சரும் இருக்குது, ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ 84வது கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி எதுன்னு கேட்குறாங்க. குற்றால அருவி ஆப்ஷன் டி அதுக்கான ஆன்சர். அடுத்து 85 ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து டைரெக்டாக இந்த பேராகிராஃப்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி 10 என்பது இதோடைய ஆன்சர். 86 கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ. இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரியான பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி குறைத்து மதிப்பிடாதே என்பது இதோடைய ஆன்சர். அடுத்து 87 மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்க்க. ஆப்ஷன் ஏ வந்து இதோட சரியான ஆன்சர். அடுத்தது 88 வேலை பிசகு. இதோடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி கடந்த காலம். அடுத்து 89 ஆப்போசிட்ட குரங்குதனை போல இந்த ஓமை தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி வேதனை என்ற பொருளில் வரும். ஸோ குரங்குக்கு பொறி வச்சு பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆப்பத்தை கையில் இருக்கும்போது குரங்கு மாட்டிக்கிட்டு அந்த வேதனைப்படும் இல்லையா, அந்த பொருளை வந்து குறிக்குது. ஸோ அடுத்து 89 அடுத்து 90 இங்கே பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் வந்து டைரெக்டாக ஆன்சர் இருக்கும். ஸோ 90 சுதேசி நாவை சங்கத்தை நிறுவியவர் வந்து வஉசி ஆப்ஷன் ஏ வந்து அதுக்கான ஆன்சர். அடுத்து 92 வஉசி சென்னைக்கு வரும்போதெல்லாம் யாரை சந்திப்பார்னா பாரதியாரை வந்து சந்திப்பார் ஆப்ஷன் பி. அடுத்து 92 வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னன்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் மற்றும் ஆங்கிலம். அடுத்து 93 ப்ரப்போசல் என்னும் சொல்லின் இணையான சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி கருத்துரு.
ஸோ உன்னோட ப்ரொபோசல் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்களே, உன்னோட கருத்து என்ன அப்படின்ற பொருளில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 94 இரிகேஷன் டெக்னாலஜி, இதுக்கான தமிழ் சொல் வந்து ஆப்ஷன் சி நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்து 95 இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. அடுத்து 96 டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மட்டும். அடுத்து 97 கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அடுத்து 98 தவறான ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தவறான ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி 3 மட்டும் வந்து தவறானது. அதாவது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஈராஸ் பாதிரியார் என்பது தவறான ஆன்சர். ஸோ குமரிலப்பட்டர் அப்படிதான் அவர் தான் வந்து முதல்ல சொல்லியிருப்பாரு. அடுத்து 99 நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர். அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அவருடைய பேர் நாகனார், விளம்பி நாகனார் நினைக்கிறேன். ஸோ அவருடைய பேர் வந்து நாகனார். அடுத்து 100 மண்ணோடு இயைந்த மரத்தனையார் என வள்ளுவர் யாரை வந்து சொல்றாருன்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி இரக்கம் இல்லாதவர். இரக்கம் இல்லாதவர் தான் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என்று சொல்றாரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தமிழ் வினாக்களுக்கான விடைகளை வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது ஜிகேக்கான ஆன்சரும் பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ.